Dear students, I am Ravathi. 10th standard order exercise 1.5 second sum. Find the value of k such that f naught g equal to g naught f. அதாவது f naught g யும் g naught f find out பண்ணா both are equal இருக்கு. அப்போ நீங்கள் அதோட வச்சு வேல்யூ கேவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சொல்யூஷன் ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜியும் ஜி நாட் எஃப்பும் கண்டுபிடிக்கணும். அடுத்து ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது கே வேல்யூ வரும். அப்போ நம்ம சைட் பை சைட் அப்படியே ஈக்குவல் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி நாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஈக்குவல் கிவன் கொடுத்துட்டாங்க. கிவன் கொடுக்கும்போது நம்ம அப்படியே ஈக்குவல்னு வச்சு கொண்டு வரும்போது தான் நம்மளோட என்ன வேல்யூ கிடைக்கும், கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். செப்பரேட்டாக பண்ணுற மாதிரியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் அட் அ டைமில் பண்ணிட்டு வரோம். அப்போது எஃப் அப்படியே தான் இருக்கும். இதுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 6x மைனஸ் கே ஈக்குவல் டு ஜி அப்படியே தான் இருக்கும். இதுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 3x ப்ளஸ் 2. இப்போது இது ஃபுல்லாக எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாகவும் இது ஃபுல்லாக ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனாகவும் மாறிடுச்சு. இப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் இருக்கிற இடத்துல 6x மைனஸ் கேங்கிற ஃபுல் டேர்மையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 2 தென் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த டேர்மை ஃபுல்லாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6 இன்ட்டு 3x ப்ளஸ் 2 தென் மைனஸ் கே. அது கிளியர்? அந்த எக்ஸுங்கிற இடத்துல இந்த ஃபுல் டேர்மையும் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனையும் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ இந்த 3 எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 18x மைனஸ் 3k ப்ளஸ் இந்த 2 அப்படியே தான் இருக்கும். இந்த 2 கூட அந்த 3 மல்டிபிள் ஆகுது. ஏன்னா இந்த 3 இந்த ப்ராக்கெட்டு கூட மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி ஹியர் 6 3s are 18x 6 2s are 12 தென் மைனஸ் கே. கிளியர்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 18x இருக்குது, இந்த பக்கம் 18x இருக்குது. எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிரும். அதனால் 18xையும் சேம் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ணணும். தென் கேர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன் சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன் சைடும் கொண்டு போகணும். அப்போது இந்த பக்கம் மைனஸ் 3k வச்சுட்டு மைனஸ் கே இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் கே ஆயிரும். ஆல்ரெடி இங்கே 12 இருக்குது. ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆயிரும், மைனஸ் 2. அப்போது 3kல 1k செப்பரேட் பண்ணால் மைனஸ் 2k தென் 12 2 செப்பரேட் பண்ணால் 10 தென் k ஈக்குவல் டு 10 பை மைனஸ் 2 தென் ஃபைனலாக k ஈக்குவல் டு மைனஸ் 5. அவங்க கேட்ட k வேல்யூ. ஆர் யூ கிளியர்? நெக்ஸ்ட்டு அதே கொஸ்டினில் செகண்ட் சப்டிவிஷன். ஃபைண்ட் த k வேல்யூ f of x ஈக்குவல் டு 2x மைனஸ் k g of x ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 5. ஸோ லாஸ்ட்டு சம் பண்ண மாதிரி அதே ப்ரொசீஜரில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு k ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ f நாட் g of x ஈக்குவல் டு g நாட் f of x. அப்போது f of g of x ஈக்குவல் டு g of f of x. கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸை ப்ராப்பராக எழுதணும். தென் f of g of x என்ன கொடுத்துருக்காங்க, 4x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு g of f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x மைனஸ் k. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கொண்டு போய் அப்படியே f of xல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது எக்ஸுங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 4x ப்ளஸ் 5 தென் மைனஸ் கே வந்துடும். இங்கே g of xல எக்ஸுங்கிற இடத்துல பண்ணும்போது 4 இன்ட்டு 2x மைனஸ் கே ப்ளஸ் 5 வந்துடும். ஓகே, இப்போது உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 2 எடுத்து இதுக்குள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 8x ப்ளஸ் 10 மைனஸ் கே ஈக்குவல் டு எகெயின் இங்கே 4 2s are 8x மைனஸ் 4k ப்ளஸ் 5. இப்போ இதே மாதிரி இதுலேயும் 8x இருக்குது, இங்கேயும் 8x இருக்குது. அப்போது 8x கேன்சல் ஆயிரும். கே எல்லாத்தையும் ஒன் சைடும் நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒன் சைடு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இங்கே மைனஸ் கே இருக்குது. இந்த மைனஸ் கே 4k இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 4k ஆகும். தென் ஈக்குவல் டு ஆல்ரெடி ப்ளஸ் 5 அங்கே இருக்குது. இந்த 10 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 10 ஆயிரும். அப்போ 4kலேருந்து 1kவை செப்பரேட் பண்ணிங்கன்னா 3k தென் 10லேருந்து 5 செப்பரேட் பண்ணும்போது மைனஸ் 5 தென் k ஈக்குவல் டு மைனஸ் 5/3. It is a k value. Final answer. Thank you.